தமிழக அரசியலில் ஒரு மௌனக்குரல் இருந்தது. அது ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட தமிழர்களின் குரல். அந்த குரலுக்கு வடிவம் கொடுக்க அதற்கு தீப்பொறியேற்று உருவானதே நாம் தமிழர் கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு எதிர்ப்பின் பிறப்பு. பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஊடக ஆதரவில்லை. ஆனால் இருந்தது தமிழ் மண்ணின் மீது கொண்ட காதலும் மக்களின் மீது கொண்ட நம்பிக்கை. 234 தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கிய அந்த முடிவு வெற்றி தோல்வியை விட பெரிய ஒன்று. அது ஒரு சவால். தமிழ் மொழியை மீட்க, தமிழினத்தை காக்க நாங்கள் இருக்கிறோம் என்ற சத்தமான அறிவிப்பு. இலவசங்கள், கவர்ச்சி திட்டங்கள் என்று தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து மக்களை ஏமாற்றும் திராவிட தேசிய கட்சிகளுக்கு மத்தியில் முதல் தேர்தலிலேயே ஆட்சி செயற்பாட்டு வரைவை வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று நேர்மையாக சொல்லி களமிறங்கியது நாம் தமிழர் கட்சி. அது வெறும் அரசியல் அல்ல, அது நேர்மை. அவை வெற்று வாக்குறுதிகள் அல்ல, சமூகத்தின் மீது கொண்ட பொறுப்பு. அண்ணன் செந்தமிழன் சீமான் விதைத்த விதை மண்ணுக்குள் புதையவில்லை, அது முளைக்க தொடங்கியது. 2016, 2019, 2021, 2024 என ஒவ்வொரு தேர்தலும் ஒரு படிக்கட்டு. விழுந்த ஒவ்வொரு வாக்கும் ஒரு எழுச்சியின் விதை. இளைஞர்கள், இளம்பெண்கள் எழுந்தனர், மாணவர்கள் எழுந்தனர், விவசாயிகள் நம்பினர், மீனவர்கள் நம்பினர். ஊழல், லஞ்சம், இலவச அரசியல் இவற்றால் சிதைந்த தமிழக அரசியல் களத்தில் மாற்று அரசியல் சாத்தியம் என்ற எண்ணம் மக்களின் மனதில் வேரூன்றியது. இதோ 2026 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது நாம் தமிழர் கட்சி. 2016 வெளியிடப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 இன்னும் மெருகேற்றப்பட்டு தமிழ்நாட்டிற்கான ஒரு கனவு வரைபடமாக உருவாக்கப்பட்டு மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சியாக பின்வரும் 49 தலைப்புகளை உள்ளடக்கி வெளியிடப்பட்டிருக்கிறது. தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், நீர்வளப்பெருக்கம், தூய குடிநீர் இலவசம், வேளாண்மை, மருத்துவம், உடலினை உறுதிசை, போதை ஒழிப்பு, பெண்ணுரிமை, மாற்றுத்திறனாளிகளின் நலன், அன்பு தளிர், அன்பு சோலை, உழவர் நலன், மீனவர் நலன், வணிகர் நலன், தூய்மை பொறியாளர், அமைப்பு சாரா தொழிலாளர் நலன், காவல், மக்களுக்கான சேவை, பசும் தமிழ்நாடு, காலநிலை மாற்றம், வனம் செய்வோம், விலங்குகள் பறவைகள் நலன், கனிமவள பாதுகாப்பு, கழிவு மேலாண்மை, கையூட்டு, ஊழல் ஒழிப்பு, வெளிப்படையான நிர்வாகம், ஈழம் எங்கள் இனத்தின் தேசம், ஈழத்தமிழ் உறவுகளுக்கான தீர்வு, தமிழ் மீட்சி, தமிழர் மெய்யியல், தொல் தமிழர் மீட்சி, அயலக தமிழருக்கான அமைச்சகம், கல்விக் கொள்கை, போக்குவரத்து கொள்கை, பொருளாதாரம், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, தொழில், தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களின் நலன், தமிழ் தேசிய வைப்பகம், மாற்று மின்பெருக்கம், சுற்றுலா கொள்கை, செய்தி ஒளிபரப்புத்துறை, திரைக்கலை மேம்பாடு, கலை இலக்கிய பண்பாட்டு வீழ்ச்சி, நீதித்துறை சீர்திருத்தம், காலத்தின் தேவை, தாய் நில உரிமை, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் சட்டங்களும் திட்டங்களும். இந்த கொள்கைகள் வெறும் அரசியல் வாசகங்கள் அல்ல, அவை வாழ்வியல் சத்தியங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, அது உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. அது அடக்கப்பட்ட குரல்களின் எழுச்சி, ஒரு இனத்தின் மீள்வாழ்வு போராட்டம். 2016 தேர்தலில் ஏற்றப்பட்ட சிறு தீப்பொறி 2026 தேர்தலில் பெரும் நெருப்பாக மாறப்போவது உறுதி. வெல்வான் விவசாயி, நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.